எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய காலை வணக்கம். இது ராஜநிலை வழியாக யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் சிறப்பா நடைபெறதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா. எங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்து எல்லா நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலையும் சரி, ஒரு நல்ல குருநாதர் ஸ்தானத்திலையும் சரி, எங்களை கரெக்டா வழி நடத்தி கொண்டு போறது அப்படிங்கிறது ஐயா தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதோட இந்த சேனல்ல இவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மேடை, இது வாய்ப்புங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. இது பார்த்துட்டு இருக்கிற நிறைய முகநூல் நண்பர்களாகட்டும், இன்ஸ்டாகிராம் நண்பர்களாகட்டும், அல்லது தொலைக்காட்சி வழியா பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களாகட்டும், எல்லாருக்குமே ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் எளிமையா புரியக்கூடிய வகையில இதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மிகச்சிறந்த ஒரு சேவையை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் 2026. இந்த வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆண்டுடைய ஆரம்ப பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே ரிஷப லக்னத்துல நவாம்சத்துலன்னு பாத்தீங்கன்னா சிம்ம நவாம்சத்துல இந்த வருடமானது ஆரம்பிக்குது. 14/4/2026 காலையில 9:32 மணி அளவு அந்த டைம்ல இந்த வருடமானது உதயமாக போது. இந்த வருடத்துல ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக சிறப்பான அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது ரிஷபராசிக்கு. போன வருஷமும் நம்ம சொல்லியிருந்தோம், இருக்கிறதுலயே ரிஷபராசிக்கு தான் பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த வருஷம் 3ஆம் இடத்துக்கு குரு போகுதே, அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஏன்னா 3 மறைவு ஸ்தானத்துல போய் குரு உச்சமாகறாரு, அதனால பிரச்சனை வருமா அப்படின்னா அதுக்கான முழு விளக்கங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த வருடத்துல உங்க ராசிக்கு எந்த கிரகங்கள் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்திலேயே இந்த வருடம் ஆரம்பமாகுது. 2ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்துல குரு பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்துல இந்த வருடம் முழுக்க சனி பகவான் இருக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ராகு கேது இந்த கிரகங்கள் மட்டும் டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு பெயர்ச்சி ஆகுறாரு. 9ஆம் இடத்துல இருக்க 9ஆம் இடத்துக்கு ராகுவும் 3ஆம் இடத்துக்கு கேதுவும் வர போறாங்க. இடையில குரு பகவான் 3 வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து மறுபடியும் 4ஆம் இடமான சிம்மத்துக்கும் வக்ர நிலையில திரும்ப ரிவர்ஸ்ல உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருவாரு. இந்த காலகட்டமானது உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்ற பலன்களை மட்டுமே கொடுக்க போது. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. முதல்ல குடும்பம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்ககிட்ட மனஸ்தாபம் வச்சுட்டு போனவங்க, அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருந்த சண்டை சாச்சரவு, அது மட்டும் இல்லாம தாய் தந்தையர்கிட்ட அந்த கருத்து வேறுபாடு, இது எல்லாமே என்ன பண்ணும்னா மறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் அதிகமா ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா நான் கல்யாணம் ஆகாம இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கா இருந்தாலும் சரி, இந்த வருடம் கட்டாயமா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. தாய் தந்தையருடைய உடல் நலம் இது வரைக்கும் பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமா அவங்களுடைய உடல்நிலை கூடுதல் முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலுமே ஹெல்த் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு அதுல முன்னேற்றமே தெரியலைங்க மேடம், இந்த வருஷமாவது நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல வழி கிடைக்குமா, இல்ல என்னோட ஹெல்த்லயே ப்ராப்ளம் இருக்கு, நல்ல வழி கிடைக்குமானா கட்டாயமா இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரக்கூடிய வருடமாக அமையுது. இந்த சித்திரை மாசம் ஆரம்பம் மட்டும் கொஞ்சம் மத்தியமமான பலன்களையும், மற்றபடி சித்திரை மாதத்திற்கு பிறகு மிக சிறந்த அற்புதமான முன்னேற்ற பலன்களையும் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கொடுக்க போகுது. லாஸ்ட் ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஏகப்பட்ட பொருள் செலவு நடந்துட்டு இருக்கு. ஆனா இனி இந்த வருடமாவது உங்களுக்கு அதாவது வர்ற காசு கையில தங்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோட இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தையும் பொருள் சேர்க்கையையும் கொடுக்க போகுது.
பயணங்களால லாபம் வரப்போகுது, இடமாற்றத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆபீஸ் மாத்தணும், இல்ல ஆபீஸ் புதுசா போடணும், வீடு மாத்தணும், தொழிலை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை மாற்றத்தையும் நல்ல விதத்துல கொடுக்கறதுக்காக குரு பகவான் தயாரா இருக்காரு. தைரிய வீரிய ஸ்தானம், ஆற்றலுக்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமடைகிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஆற்றலை, வலிமையை உங்களுக்கு தரப்போகுது. அந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்தாலும் கூட லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பாக்குறதுனால உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனாலையும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் என்னெல்லாம், ஒரு சில அவப்பெயர்கள் வந்ததோ, எதாவது சின்ன சின்ன சண்டைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், உங்களை பத்தி நெகட்டிவா யாராவது ரூமர்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வருடம் அதெல்லாம் தானாவே ஒதுங்கி யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா நின்னாங்களோ அவங்களே தானா விலகி நிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உண்டாகும். இது வரைக்கும் உங்க மனசுல கடந்த கால நினைவுகளால யாராவது பழி வாங்கணும், இல்லை என்ன இப்படி டார்ச்சல் பண்றாங்க, அந்த மாதிரி நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்த எண்ணங்களானது இனி ஆற்றல், நேர்மறை ஆற்றலாக மாறி படிக்கணும், நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணிக்கணும், நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அமையும். சரிங்க, குடும்பத்துக்கு ஓகே, ஆரோக்கியத்துக்கு ஓகே, அடுத்து தொழில். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல குடும்பம் அமையணும், அடுத்து ஒரு நல்ல தொழில் அமையணும். இந்த ரெண்டையும் அமைச்சு கொடுக்கக்கூடிய வருஷமா இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும். போன வருஷத்துல 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் எப்பயுமே குரு இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கும், பார்க்கக்கூடிய இடத்த ரொம்ப அபரிவிதமா வாழ வைக்கக்கூடிய சக்திங்கிறது குருவுக்கு இருக்கு. அதே மாதிரிதான் சனி பகவான்ங்கிறது தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு வளர்த்தக்கூடிய அவரே தர்ம கர்மாதிபதி லாபஸ்தானத்துல நின்று குரு பகவானோட பார்வை பெறதுனால 100% உங்களுக்கு தொழில்ல கட்டாயமான முன்னேற்றம் இருக்கு. இதுல 2 விஷயத்த நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. சனி ராசியை பாக்குறதுனால கொஞ்சம் மந்தத்தன்மையோ அல்லது உடல் உழைப்பு குறைவான விஷயங்களை செய்யறதுக்கு மனம் ஆசைப்படும். அதாவது ஒரு விஷயத்த இந்த டைம்ல செஞ்சா இதை முடிச்சிடலாங்கிறது நமக்கே தெரியும், ஆனா அதை ஸ்டெப் எடுத்து செய்ய மாட்டீங்க. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் உங்க தொழில்ல வேற எந்த சிந்தனைகளும், சிற்றின்பத்திற்கு இடம் கொடுக்காம உங்க தொழில்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுடைய லாபமானது பல மடங்கு அதிகரிக்கும். இத கட்டாயமா உங்களால முடியுதோ முடியலையோ முதல்ல ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. நாங்க சொந்த தொழில் பண்ணலாமா, பண்ணலாம், ஆனா உங்க சுயஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இருக்கிற வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு, அட்லீஸ்ட் இருக்கிற வேலையில ப்ரமோஷன் இல்லைனாலும் கண்டிப்பா வருமான உயர்வுங்கிறது கட்டாயமா உண்டு. இன்னொன்னு, பயணங்கள்னால உங்களுடைய ஒர்க்கே ஒரு பயணமா இருக்கு, டிராவல் தான் என்னுடைய ஒர்க் அப்படிங்கிற மாதிரியான ஜர்னில இருக்கவங்க, அப்புறம் ஏஐ மாதிரியான தொழில்நுட்ப ரீதியான தொழில இருக்கக்கூடியவங்க, மீடியா துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் மிக சிறந்த ஒரு காலகட்டமா அமைய போகுது. சொத்து ரீதியா அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்து இது வரைக்கும் தடைப்பட்டு இருக்கு. இந்த வருஷம் சித்திரை மாதத்தை விட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கட்டாயமா உங்களுடைய பூர்வீக சொத்து உங்க கைக்கு வரும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த டைம்ல இவ்வளவு நாள் நல்லா இருக்கு, அந்த டைம்ல முயற்சி பண்ணுங்க, நீங்க எடுக்கக்கூடிய சக்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்குமே இயல்பா ரொம்ப உழைப்புக்கு பேர் போனவங்கன்னு சொல்லலாம், உழைப்புக்கு அஞ்சாதவங்க, அதே சமயம் கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையும் விரும்பக்கூடியவங்க, உழைக்காம இன்னும் எதெல்லாம் எக்ஸஸான இன்கம் வரும் அப்படிங்கறதுல அவங்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கும். அந்த மாதிரி 2 வருமானங்கள் தரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டமானது அமைகிறது. குழந்தை பாக்கியம், எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும், இந்த வருஷம் கட்டாயம் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இருக்கு. ஆனா மருத்துவ சிகிச்சை மூலமா குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த வருஷம் திருமணமாகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலை வாய்ப்பு சூப்பரா இருக்கு, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் குருவோடைய அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பூர்வீக சொத்து மட்டுமல்ல, நீங்களே பாத்தீங்கன்னா ஆடி ஆவணி இந்த மாச காலகட்டங்கள்ல, தமிழ் மாத காலகட்டங்கள்ல வீடு மனை வாங்குறது அல்லது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. இந்த வருடத்துடைய இறுதி பகுதிங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் அதிகம் செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால கட்டாயம் திருமணமோ அல்லது ஒரு சொத்து வாங்குறதோ அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக நீங்க செலவு செய்யறதோ இது எல்லாமே பலனளிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. மேரேஜ்லயே 2 லவ் மேரேஜ் நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகுமா, ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறியோட வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் 100% இந்த டைம் நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்து பெரியவங்க கிட்ட பேசணும். எப்படின்னா
உங்களுடைய லவ்வ வீட்டுல சொல்லி கொஞ்சம் காத்திருந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய சம்மதத்தோட திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது கட்டாயமா வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய தொழிலை பயங்கரமா விருத்தி பண்ணும். அதுவும் குறிப்பா நான் சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் ரீதியா வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். ஏன்னா அலைச்சல் இருக்கும், தொழில் இருக்கும், ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படிங்கும்போது உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏற்கனவே மருத்துவ சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ரிஷப ராசியில இருக்கிறவங்க குடும்பத்துல அண்ணன் தங்கச்சி இவங்க கூட அவங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாம இருந்தாலும் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் உங்க குடும்பத்துல ஒரு கெட்டி மேல சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது மிக சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்கள் இன்னைக்கு வேலைக்கு பார்த்தாலும் வேலையிலும் அவங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றம். ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. பகல்னு பார்க்காம இன்னைக்கு பெண்கள் எவ்வளவோ துறையில ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இன்கிரிமெண்ட் இல்ல, அல்லது நிறைய ஆபீஸ்ல ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, என்னால அதுல சஸ்டெயின் பண்ணி போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும். கட்டாயமா உங்களுக்கு உங்களை விட ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களுக்கோ ஏதாவது உங்களை கைட் பண்றதுக்கோ ஒரு ஆள் கிடைப்பாங்க. அவங்க மூலியமா உங்களுக்கு உயர்வு அப்படிங்கிறது இருக்கு. பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டங்கள்ங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படுறது அப்படிங்கிறது அவசியம். ஒரு முதலீடு பண்றதுக்கு முன்னாடி, அது தொழிலா இருந்தாலும் சரி, பங்குச்சந்தை நிலவரமா இருந்தாலும் சரி, நீங்க முதலீடு பண்ண போறீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். முதல்ல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இவங்க ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனாலும் கூட இவங்க இப்ப இன்னொரு முறை நம்ம சொல்றோம், இவங்களுக்கு ஏற்கனவே பிசினஸ் மைண்ட் ஜாஸ்தி. இந்த காலகட்டத்துல லாஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேங்கிற ஐடியாவில வந்தவங்க இந்த ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரம் அதிகம். தனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் இன்னொன்னு சைடு இன்கம்காக எனக்குன்னு தனியா செப்பரேட்டா நான் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னதுல கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நான் நிறைய மீட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு சித்திரையிலிருந்து ஆடி வரைக்கும் ஒரு சுமாரான பலன்கள் அது நிறைஞ்ச மாதமாகவும், அதுக்கப்புறம் ஆவணியில இருந்து கார்த்திகை வரைக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாகும். அதாவது பாத்தீங்கன்னா உங்க தொழிலுக்கு நீங்க எடுக்கிற ஸ்டெப்புங்கிறதுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பெருசா லோன் கீன் போடாம உங்களுடைய சக்திக்கு என்னவோ அது ரீதியா நீங்க முயற்சி பண்ணி வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றிங்கிறது எனக்கு எப்ப மேடம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த வருடத்துடைய மார்கழியிலிருந்து பங்குனி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நிறைய 100% வரைக்கும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா உண்டு. ஆனா உங்க சுயஜாதகத்தை மட்டும் ஆய்வு பண்ணி முதலீடு சார்ந்த விஷயத்துல இறங்குங்க. மத்தபடி திருமணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிக சிறப்பா இருக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் இயல்பாவே சுறுசுறுப்பான நட்சத்திரம், நிறைய புத்திசாலியான நட்சத்திரம், தந்திரங்கள் அதிகம் அடங்கிய நட்சத்திரமும் கூட. இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சித்திரையில இருந்து ஆடி வரைக்குமே இவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவான காலகட்டம் தான். அதுக்கப்புறம் மார்கழியில இருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இவங்களுக்கு முன்னேற்றகரமான காலகட்டம் இருக்கு. ஒரு புதுசா ஒரு முடிவெடுக்க போறேன், அது சக்சஸ் ஆகுமா? இது மாணவ மாணவியர்களுக்கும் கூட, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிறவங்களுக்கும் கூட இந்த வருடம் படிப்புல அதிக கவனம் செலுத்துவாங்க. உயர் மதிப்பெண் பெறறதுக்கான வாய்ப்புங்கிறது ரிஷபராசிக்கு அற்புதமா உண்டு. நீங்க நம்ம சொல்றது என்னன்னா, அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எஃபோர்ட் போட்டீங்கன்னா போதும். சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க வர்றத அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு. இந்த வருடம் அந்த அளவுக்கு ரிஷபராசிங்கிறது சிறப்பான ஒரு பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும். பட் அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு போராட வேண்டிய சூழ்நிலைங்கிறது இருக்கும். அதை அப்படி போராடிட்டீங்க அப்படின்னா, அந்த உங்களால முடிஞ்ச எஃபர்ட் நீங்க போட்டீங்கன்னா கட்டாயமா வெற்றி அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிஷபராசிலேயே ரொம்ப டாப் லெவல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் இந்த வாட்டி அதிகம் சேர்க்கக்கூடிய நட்சத்திரமா மிருகசீஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்கு. இவங்களுக்கு இயல்பாவே மண் மனை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும், வண்டி வாகனங்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கால்காலி இடமாவது நான் வாங்கி போட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் கட்டாயமா அமையும். இந்த வருடத்துல முற்பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை டு ஆடி மாசம் வரைக்கும் மிருகசீஷத்துக்கு மிக சிறந்த காலகட்டமாக இருக்கு. ஆவணியில இருந்து கார்த்திகை அப்படிங்கிறது சுமாரான பலன்களையும், மார்கழியில இருந்து பங்குனி வரைக்கும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சிறப்பான காலகட்டமாகவும் இருக்கு. உங்களுடைய அமௌண்ட் ஒரு விதத்துல அதிகமா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்க, அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, நான் தொழிலுக்காகவோ சொத்துக்காகவோ நான் சேர்க்க போறேன் அப்படிங்கிட்டு இருக்கவங்க அதாவது வேற எதுலாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே தெரிஞ்ச 100% உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு அல்லது அதை பத்தின நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அசையா சொத்துக்களா மாத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ரிஷபராசிக்கு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு புரட்டாசி ஐப்பசி இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ரிஷபராசி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்திக்கோங்க. இந்த டைமை தவிர மற்ற கால, அதாவது சித்திரை, புரட்டாசி, ஐப்பசி இந்த காலகட்டங்களை தவிர மற்ற காலகட்டங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்குமே மிக சிறப்பான முன்னேற்ற பலன்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அதிகமாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மாதிரி டைம் மறுபடியும் அமையறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருடம் ஆகும்னு சரியா கணிக்கவே முடியாது. உங்களுடைய உழைப்பை கொடுத்தா உங்க தொழில மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். அதே மாதிரி திருமணத்துக்கெல்லாம் அலைன்ஸ் வருதுன்னா தள்ளி போடாதீங்க. நல்ல வரன் அமைஞ்சா திருமணம் பண்ணிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க. ரொம்ப தள்ளி போட்டீங்கன்னா, அதாவது ஏஜ்டு நார்மல் ஏஜ்ல இருக்கேன், நான் இப்ப இனிமேதான் சம்பாதிக்கணும், நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு தள்ளி போட்டீங்கன்னா திருமணம் மீண்டும் ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால, நல்ல வரன் வருதா, அவங்க குணம் நல்லா இருக்கா, உங்களுக்கு ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா, அந்த வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க எதுல சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த லைஃப அந்த வாழ்க்கை உங்களுக்கு கட்டாயமா கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லி அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.